Hello everyone, now we are going to see perfect tense. Perfect tense na enna நம்ம ஏற்கனவே simple பார்த்தோம் இல்லையா, சாதாரணமா பேசுறதெல்லாம் simple tense. Continuous தொடர்ந்து பேசுறது. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, இது continuous. பர்ஃபெக்ட்னா நான் இது வரைக்கும் கிளாஸ் எடுத்திருக்கேன், நான் கொல்கத்தாவில் கிளாஸ் எடுத்திருக்கேன், நான் ஊருக்கு போயிருக்கேன், நான் சாப்பிட்ருக்கேன், நான் வந்திருக்கேன், நான் சென்னை ஏற்கனவே வந்திருக்கேன், நான் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துருக்கேன், நான் ஆக்ரா விசிட் பண்ணியிருக்கேன், இது எல்லாம் தான் பர்ஃபெக்ட், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஆர் யூ கிளியர் வித்? ஓகே. ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? அதில் வேர்பில் என்ன இருக்கும்? இருக்க விட்ட இருக்கும். சிம்பிளில் வேர்பை பிரிக்க முடியாது, கண்டினியூஸில் வேர்பை பிரிக்க முடியும். வேர்ப் எங்கே இருக்கும்? சென்டென்ஸோட எண்டில் இருக்கும், அதை அந்த வேர்பை பிரிக்க முடியும். இப்போ பாருங்கள், இதில் இருக்க விட்டேன்னா நீ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறாய். அப்போ பெற்றிருக்கிறாய் அப்படிங்கிறது வேர்ப் இல்லையா? அதில் பிரிங்க, அதை பெற்று ப்ளஸ் இருக்கிறாய், பெற்று ப்ளஸ் இருக்கிறாய். அப்போ உங்களுக்கு இருக்கங்கிற வார்த்தை வந்துடுச்சு. நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது என்ன டென்ஸ்ன்னு. கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணிங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கான ரிசல்ட். எதை கொடுத்தாலும் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு எடிட்டர் மாதிரி, ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டர் மாதிரி ஆகிடுவீங்க அப்புறம். ஸோ நீ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறாய். நீ அப்படிங்கிறது என்ன இங்கிலீஷில்? சப்ஜெக்ட். நீக்கு என்ன? சப்ஜெக்ட். பெற்றிருக்கிறாய் வேர்ப். எதை? ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை. நீ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறாய். இதில் இந்த பெற்றிருக்கிறாய் அப்படிங்கிற வேர்பு நம்ம வேர்பு 3 எடுத்துக்கணும். வேர்புக்கு 4 ஃபார்ம் இருக்குது. நான் ஏற்கனவே வேர்பை பற்றி ஒரு டீட்டெயில் கிளாஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3, வேர்ப் 4. அது எப்படி 4 ஃபார்மாக மாறுறது, அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்புங்கிறது யார்? ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரி, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது 4 ஃபார்ம் இருக்குது. கெட். இப்போ பெறத்துக்கு என்ன இங்கிலீஷில்? பெறுதல். நான் பெற்றிருக்கிறேன். பெறத்துக்கு இங்கிலீஷில் கெட். அதோட அடுத்த காலம் காட், மூணாவது காலம் காட்டன், நாலாவது காலம் கெட்டிங். அதாவது வேர்பு 1ல் ஐஎன்ஜி போட்டால் வேர்பு 4. ஸோ அப்போ V2 V3 தான் கொஞ்சம் என்ன இருக்குது, நம்ம பைகாட் பண்ணணும். சர்டைன் திங்ஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வி ஹேவ் டு டாக். ரிஸ்க் எடுக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், பிளான் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 10 days உங்களை நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட் இருக்கும். உங்கள் லாங்குவேஜ் நல்லா இம்ப்ரோவைஸ் பண்ண முடியும் உங்களால். இப்போ பாருங்கள், கெட், காட், காட்டன், கெட்டிங். இப்போ நீ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறாய். நீக்கு என்ன இங்கிலீஷில்? யூ. பெற்றிருக்கிறாய். நம்ம ரூல்ஸில் என்ன பார்த்தோம்? என்ன வரும்? என்ன டென்ஸ் இது? நீ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறாய். டென்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் 3 இருக்குல்ல. இப்போ பர்ஃபெக்ட் பார்க்குறோம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா, பாஸ்ட் பர்ஃபெக்டா, ஃபியூச்சர் பர்ஃபெக்டா? பெற்று இருக்கிறாய். கிராய் சொல்லி பார்க்கணும். பெற்று இருக்கிறாய், பெற்று இருந்தாய், பெற்று இருப்பாய். அப்போ பெற்று இருக்கிறாய் ப்ரெசன்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்போ நீக்கு ஆங்கிலத்தில் யூ. ப்ரெசன்ட்ல என்ன வரும்? பர்ஃபெக்ட்னாலே அதில் என்ன இருக்கணும்? ஒரு பி ஃபார்ம் இருக்கணும் இல்லையா? ஹாவோ, ஹாவோ, ஹாஸோ, ஹேடோ, வில் ஹாவோ, ஏதோ ஒன்று நமக்கு கொஞ்சம் தெரியணும் இல்லையா? ஸோ பர்ஃபெக்ட்ல என்ன இருக்கு? ப்ரெசன்ட். அப்போ ஹாவ் வருமா, ஹேஸ் வருமா, ஹேட் வருமா? யூக்கு என்ன வரும்? ப்ரெசன்ட்ல ஹாவ் தான். யூக்கு என்ன தான்? ஹாவ். யூ ஹாவ். மூணாவது ஃபார்ம் என்ன? பெறது. கெட்டோட மூணாவது ஃபார்ம் காட்டன். இப்போ காட்டன் எடுத்துக்கலாம். இப்போ கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி தான். இப்போ கம்மில் ஐஎன்ஜி சேர்த்தா கம்மிங், கம்மிங், கம்மிங் மாதிரி. இப்போ அந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு எல்லாமே என்ன தான்? வேர்பு 3 தான். அப்போ காட்டன், காட்டன், காட்டன். இது ப்ரெசண்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா தெரியல. அப்போ இந்த பி ஃபார்ம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹாவ் வந்திருக்கா, கண்ணை முடிட்டு சொல்லிடலாம், ப்ரெசென்ட்டில் சொல்கிறாங்க. ஹேட் வந்திருக்கா, பாஸ்டில் சொல்கிறாங்க. ஃபியூச்சரா, வில் ஹாவ். இப்போ ப்ரெசென்ட்டுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? யூ ஹாவ் காட்டன், யூ ஹாவ் காட்டன். ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை. எதை பெற்றிருக்க? நல்ல சந்தர்ப்பத்தை. அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஹாவ் காட்டன் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. You have gotten a good opportunity. You have got a good opportunity. நீங்கள் got to யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. gotten தான் போடணும் இல்லை, got to யூஸ் பண்ணுறாங்க. ஸோ you have gotten a good opportunity. புரியறதா? நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குறோம். அதில் வேர்பு 3 தான் யூஸ் பண்ணணும். வேர்புக்கு 4 ஃபார்ம் இருக்குது. நான் வேர்பு கிளாஸில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதில் 3வது ஃபார்ம் தான் பர்ஃபெக்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ காட்டன், காட்டன், காட்டனில் எது ப்ரெசன்ட், எது பாஸ்ட், எது ஃபியூச்சர் தெரியாது. அதனால் நமக்கு ஒரு ஃபார்ம், பி ஃபார்ம்ஸ், ஹெல்பிங் ஃபார்ம்ஸ் தேவைப்படுது. ஸோ அதில் ப்ரெசண்ட்டுக்கு என்ன தான் வரும்? எல்லாத்துக்கும் ஹேவ், ஹீ ஷீட்டுக்கு ஹேஸு, பாஸ்டில் எல்லாத்துக்கும் ஹேடு, ஃபியூச்சரில் எல்லாத்துக்கும் வில் ஹாவ். இது ப்ரெசண்ட்டுங்கிறதுனால நம்ம ஹேவ் எடுத்துக்கிறோம். ஏன்னா சப்ஜெக்ட் யார்? யூ. யூங்கிறதுனால நம்ம ஹேவ் எடுத்துக்கிறோம். ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பக்கா ரிசல்ட் வரும். இதுதான் பக்கா டிரான்ஸ்லேஷன். இப்போது ஸ்பீக்கிங்கில் அஃபீஷியல், அன்அஃபீஷியல் இருக்குது.
அஃபீஷியலாக ஒரு ஆஃபீஸில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் மெத்தடாலஜி நம்ம பார்க்குறோம். எப்படி வேணாலும் பேசுறது இங்கிலீஷ் கிடையாது, கரெக்டாக பேசணும். எல்லாருக்கும் சரியாக பேசணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மெத்தடாலஜி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடாலஜி. ஓகே, அவன் ஒரு பொன்னான வாய்ப்பை இழந்து விட்டான். அவன் சப்ஜெக்ட், இழந்து விட்டான் வேர்பு. எதை இழந்துட்டான்? ஒரு பொன்னான வாய்ப்பை. அவன் சப்ஜெக்ட், இழந்து விட்டான் ஒரு பொன்னான வாய்ப்பை. அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டான். இதை எப்படி சார் இங்கிலீஷில் பேசுறது? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன டென்ஸ்னு? இந்த வேர்பை பிரிக்க முடியுது. இழந்தான், இழந்தான்னா சிம்பிள் பாஸ்ட்ல போயிடும். இழக்கிறான் சிம்பிள் ப்ரெசன்ட். இழப்பான் சிம்பிள் ஃபியூச்சர். இழந்து கொண்டிருக்கிறான் கண்டினியூஸ்ல போயிடும். இழந்து விட்டான். அப்போ விட்டங்கிற வார்த்தையை உங்களால் என்ன பண்ண முடியாது? ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இருக்க விட்ட எந்த டென்ஸில் வரும்? பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். அப்போ இது பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ ஹீ ஃபர்ஸ்ட் இது என்ன டென்ஸ்? இழந்து விட்டான். ப்ரெசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா? இழந்து விட்டான், நடந்து முடிஞ்சது. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ அவனுக்கு இங்கிலீஷில் ஹீ இழந்து விட்டான். அப்போ நமக்கு வேர்பு தெரியணும். வேர்புடைய 4 ஃபார்ம். இப்போ லாஸ், இழக்கிறதுக்கு ஆங்கிலத்தில் லாஸ். லாஸோட கடந்த கால வடிவம் இந்த ஈ எடுத்துட்டு டீ போட வேண்டியதான். 3வது ஃபார்மும் லாஸ்ட். 4வது ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃபார்மை எழுதி ஐஎன்ஜி போட்டுக்க வேண்டியதான். லாஸி. நமக்கு 3வது ஃபார்ம் தேவை. அவனுக்கு ஹீ இழந்து விட்டான். பாஸ்ட் இல்லையா? பாஸ்ட்ல என்ன வரும்? கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், எல்லாத்துக்குமே ஹேட் தான். ஹீ ஹேட் 3வது ஃபார்ம் லாஸ்ட். ஹீ ஹேட் லாஸ்ட் a golden opportunity. A golden opportunity. He had lost a golden opportunity. He had lost a golden opportunity. Do you get me guys? புரியுதா உங்களுக்கு? அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருந்தார்கள். இதையும் பிரிச்சு பாருங்க. வந்து பிளஸ் இருந்தார்கள். எல்லா வேர்ப்லையுமே இருக்க விட்டங்கிற வார்த்தையை ஈஸியாக உங்களால் பார்க்க முடியும். ஒரு பர்ஃபெக்ட் இது இருக்கும், அதனால இது பர்ஃபெக்ட் டென்ஸ். அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. அவர்கள் சப்ஜெக்ட், வந்திருந்தார்கள் வேர்பு. எங்கேந்து? எங்கே, எப்போது, எப்படி வந்து அர்ஜென்ட். அந்த ரூல்ஸை மறக்கவே கூடாது. எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம்? சப்ஜெக்ட். என்ன ஆக்ஷன் நடக்குது, என்ன செயல் நடக்கிறது? வேர்பு. எங்கே, எப்போது, எப்படி அர்ஜென்ட். எதை கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம்? ஆப்ஜெக்ட். என்னவா இருக்கும், யாரா இருக்கும்? காம்ப்ளிமெண்ட். ஆர் யூ கிளியர் வித்? இதில் ரொம்ப டீட்டெயில்டாக இருங்க. அவர்கள் சப்ஜெக்ட், வந்திருந்தார்கள் வேர்பு. எங்கேருந்து? சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. பிரித்து பாருங்க. வந்து பிளஸ் இருந்தார்கள். அப்போ பிரிக்க முடியறது. அப்போ பர்ஃபெக்ட். இருக்கங்கிற வார்த்தை வருது, கண்ணை மூடிட்டு சொல்லலாம் பர்ஃபெக்ட். கடந்த காலம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட். அவர்களுக்கு ஆங்கிலத்தில் தே. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? வேர்புடைய 4 ஃபார்ம் தெரியணும்ல. கம், கே, கம், கம்மிங். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? கம், கம், கேம், கம், கம்மிங். கம், கேம், கம், கம்மிங். அப்போ வேர்புடைய 3வது ஃபார்ம். அப்போ ரூல்ஸ் என்ன? பாஸ்ட். பாஸ்ட்டுக்கு என்ன வரும்? ஹாவா, ஹேட். வெரி குட். ஸோ தே ஹேட். என்ன வரும்? பாஸ்ட்ல எல்லாத்துக்குமே ஹேட் தான். ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, தே எல்லாத்துக்கும் ஹேட். ஸோ தே ஹேட். கம்மோட 3வது ஃபார்ம் கம். தே ஹேட் கம் ஃப்ரம் சென்னை. தே ஹேட் கம் ஃப்ரம் சென்னை. They had come from Chennai. They had come from Chennai. They had come from Chennai. அவர் திருச்சிராப்பள்ளியில் ஒரு வீடு கட்டி இருக்கிறார். அவர் தம்முடைய பழைய வீட்டை விற்றுவிட்டார். அவர் சப்ஜெக்ட், கட்டி இருக்கிறார் வேர்பு. எதை கட்டி இருக்கிறாரு? கோயிலா? ஒரு வீடு. அவர் கட்டி இருக்கிறார் எதை? ஒரு வீட்டை. எங்க கட்டி இருக்கிறாரு? எங்கன்னு வந்து அர்ஜென்ட். இது ஒரு சென்டென்ஸ். அடுத்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அவர் சப்ஜெக்ட், விற்று விட்டார் வேர்பு. எதை? தம்முடைய பழைய வீட்டை ஆப்ஜெக்ட். எதை வித்துட்டாரு? அவரோட பழைய வீட்டை. 2 சென்டென்ஸ் இருக்கு. கட்டி இருக்கிறார் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஏன்னா இப்பதான் கட்டி இருக்கிறார். விற்று விட்டார் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். கவனிக்கணும், அது ப்ரெசண்டா பாஸ்டா ஃபியூச்சரானு. இப்போ கட்டுறதுக்கு என்னப்பா இங்கிலீஷில்? பில்ட். BUILD. அதோட கடந்த காலம் என்னவா மாறுது? டியை எடுத்துட்டு டீயை போட வேண்டியதுதான்.
மூணாவது ஃபார்மும் அதே தான், BUILT. பில்ட் அது அப்படியே எழுதி என்ன பண்ணுறோம், பில்ட் என்னவா மாறுது, BUILD முதல் ஃபார்ம். ரெண்டாவது ஃபார்மில் BUILT போட்டுக்கிறோம், அதே ஃபார்ம் தான் 3க்கு. நாலாவது ஃபார்ம் ஒன்றும் இல்லை, அது BUILDING. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் எழுதி அதில் ING போட்டால் அது நாலாவது ஃபார்ம். நமக்கு தேவை பர்ஃபெக்டில் மூணாவது ஃபார்ம் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஹீ ஆங்கிலத்தில் என்ன, அவனுக்கு ஆங்கிலத்தில் ஹீ. கட்டி இருக்கிறார், ஹீக்கு ஹாவ் வருமா ப்ரெசண்ட்டில், வரும் வராது. ஹீக்கு என்ன தான் வரும், ஹாவ் வராது, ஹேஸ் வரும் ப்ரெசண்ட்டில். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா, அதனால் ஹீ ஹேஸ். பில்ட்டோட மூணாவது ஃபார்ம் என்ன, பில்ட். ஹீ ஹாஸ் பில்ட் எ ஹவுஸ். வீட்டுக்கு ஆங்கிலத்தில் எ ஹவுஸ். இன் ட்ரிச்சி, இன் கவனிங்க, ஹீ அவன், ஹீ கட்டி இருக்கிறார் ப்ரெசன்ட், அதனால் ஹேஸ். பில்ட்டோட மூணாவது ஃபார்மு பில்ட். ஹீ ஹாஸ் பில்ட் ஒரு வீடு, a house. திருச்சிராப்பள்ளியில் இல்லு வந்திருக்கு, ஸோ இன் திருச்சி, இன் திருச்சிராப்பள்ளி. சொல்லி பாருங்க, he has built a house in திருச்சிராப்பள்ளி, he has built a house in திருச்சிராப்பள்ளி. அவ்வளோ கிளியரான டிரான்ஸ்லேஷன், யாருமே உங்களை என்ன பண்ண முடியாது, தப்பு நீங்கள் எழுதுன்னு சொல்ல முடியாது. அடுத்து அவர், அவருக்கு என்ன இங்கிலீஷில், he. இது கடந்த காலம்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், had, he had. விற்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில், செல். அதோட ரெண்டாவது ஃபார்ம் sold, மூணாவது ஃபார்ம் sold, நாலாவது ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் எழுதி அதில் ING போடணும். ஸோ நமக்கு தேவை மூணாவது ஃபார்ம். ஸோ he had sold his old house. அவருடைய அப்படிங்கிறதுனால நம்ம his போட்டிருக்கோம். தம்முடைய, அவரோட வீட்டை தானே அவர் விற்றுருக்காரு, ஸோ his old house. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் என்ன, வேர்புடைய 4 ஃபார்ம் தெரியணும். நம்ம வேர்பை பற்றி ரொம்ப கிளியர் சார்ட் கொடுத்துருக்கோம், இட் வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ உங்களை நாங்கள் என்ன பண்ண போகிறது கிடையாது, தவிக்க விடவே போகிறது கிடையாது, எல்லாமே கொடுத்தாச்சு. ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ரொம்ப ஈஸியாக கொடுத்தாச்சு. யூ கேன் லேர்ன். இப்போ என்ன தான், இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து தானே ஜாயின் பண்ணோம், இந்த வீடியோஸ் பார்க்குறோம். அப்போ இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே.